தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஹனிமூனுக்காக லண்டனுக்கு போயிருக்க ஜீவா, மாயா இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் இல்லாத போது தான் அவங்களுடைய அருமையை பற்றி தெரியும். ஸோ அதுதான் இங்கே தன்னுடைய அக்காவை நினச்சி அதிதி இங்கே வீட்டில் ஃபீல் பண்ணி கண் கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகளையும் தாண்டி நாம் நினச்சபடி அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க சகுந்தலா, லக்ஷ்மிகாந்த், அபிஷேக் இவங்க 3 பேரும். இன்னொரு விஷயத்தையும் நினச்சி ரொம்ப பெருமையாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சகுந்தலா. என்ன அப்படின்னா, மாயா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை மறைச்சி தான் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம நினச்சபடி 2 கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் அவங்களுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன தான் நம்ம குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சொன்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம கௌதம், மதுமிதா இவங்க 2 பேருமே. ஸோ குடும்பத்துக்காக இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம 2 பேரும் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தனித்தனியே திங்க் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி எப்படியாவது இந்த நைட்டை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமாளிக்கிறாங்க. அப்போ தான் கௌதம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மதுமிதாவை கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன இடத்துல தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரைடு வராங்க. ஸோ ரைடு வந்தவங்க கௌதம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணோம், இன்றைக்கி ஏன் ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி தான் என்னுடைய கல்யாணம், இவங்க தான் என்னுடைய மனைவி மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயம் வந்தவங்களும் உங்களுக்கு 2 மாதமாக நாங்கள் 2 தடவை நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால தான் நாங்கள் நைட்லேயே ரைடு வந்துட்டோம். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதற்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் என் தம்பி தான் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக என் தம்பி உங்களுக்கு நீங்கள் கேட்குற பேப்பரை எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அபிஷேக்குக்கு கால் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே அபிஷேக்கோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் இருப்பார். இங்கே மதுமிதா, கௌதம் 2 பேர் வந்திருக்கதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஏன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற யோசிக்க தருணம் இங்கே ரைடு வர்றாங்க. அதையும் பார்த்துட்டு அபிஷேக்குக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அபிஷேக் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அந்த தருணத்தில் தான் கௌதம் அபிஷேக்குக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னதும் அவர் கொஞ்சம் மழுப்புறாரு. இருந்தாலும் இதை தள்ளி போட முடியாது, கம்பெனியை மூடுற நிலைமைக்கு வரும், உடனே நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கௌதம் அபிஷேக்குக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அபி உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. அந்த தருணம் இங்கே கௌதம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துலையும் மதுமிதா தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் இங்கே மதுமிதா பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப தூக்க கலக்கத்தில் தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. வீடியோ கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா மதுமிதாவாக பார்க்குறாங்க. உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு தூக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. அந்த தருணம் அபியுடைய என்ட்ரி. ஸோ அபி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கத்துடைய அண்ணனை ஏமாற்றி சமாளித்தாலும் அந்த ஆஃபீஸரை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷ், அதுக்கப்புறம் அபர்ணா இவங்க 2 பேரும் கௌதம், மதுமிதா 2 பேரும் ரூமுக்கு வராததை பார்த்துட்டு உடனே கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆஃபீஸில் தான் இருக்கணும்னு கௌதம் ஒரு பக்கம் சொல்ல, உடனே நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இதுன்னு கேட்கும்போது உடனே நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மதுமிதா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கௌதம், மதுமிதா 2 பேரும் ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. கம்பெனி பணத்தை இங்கே அபிஷேக் திருடிட்டாரு. ஸோ இது கௌதம், மதுமிதா 2 பேருக்கிட்டே மாட்டிப்பாங்களா, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், ஸோ வந்த முதல் நாளே, அதாவது மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி மது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை கௌதம் சமாளிக்கிறாரு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாவலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.